இந்த ஹேரைய ஒரு பூவை பயன்படுத்தி செஞ்சிருக்கோங்க. மருதாணியையும் அவரிப்பொடியையும் நிறைய பேர் பயன்படுத்திட்டு எங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது, உடனே முடி வெள்ளையாயிருது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க இந்த ஹேர் டைய இந்த முறையில செஞ்சு பாருங்க. மருதாணியையும் அவரிப்பொடியையும் வச்சு ஒரு பூவை சேர்த்து நீங்க செய்து பாருங்க. உங்களுக்கு 6 மாசம் ஆனாலும் கருமையான முடிகள் வந்து அப்படியே இருக்குங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் நம்ம ஹேர் டை அப்ளை பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வெள்ளை முடிகள் வர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போய் பாத்திரலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற பொருள் பாத்தீங்கன்னா சங்குப்பூங்க. இந்த சங்குப்பூவை நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கரு நீல கலர்ல மாறும். அது வந்து நம்ம மருதாணியோடையும் அவரிப்பொடியோடையும் நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நம்மளுடைய முடிகளுக்கு ஹேர் டை வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குங்க. இப்ப இதோட என்ன சேர்க்க போறோம், அடுத்து இதோட 2 டீஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கோங்க. டீ தூள் வந்து நம்ம இந்த மருதாணியோட சேர்க்கும் போது அதோடைய கலரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குங்க. நல்ல டார்க் ப்ரௌனா நம்மளுடைய ஹேர் ஆகும். மருதாணியை தடவுன நல்ல டார்க் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவரியை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டார்க்கான கருமை கிடைக்கும் நம்மளுடைய முடிக்கு. அதுக்காக தான் இந்த சங்குப்பூவையும் இந்த டீ தூளையும் சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஊத்தின 2 டம்ளர் தண்ணி வந்து நல்லா 1 டம்ளர் தண்ணியா சுண்டணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு தண்ணி நல்லா சுண்டட்டும். இப்போ நல்லா 1 டம்ளரா சுண்டிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கிறேன். இப்போ இந்த டிகாஷன் நம்ம வச்சுக்கலாம். எவ்வளவு நல்லா ஆறிடுச்சு பாருங்க. வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு டீ வடிகட்டுறதை வச்சுதான் நான் வடிகட்டுறேன். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. எல்லா டிகாஷனும் நல்லா இறங்கணும். அழுத்தி விட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. இந்த டிகாஷனை வச்சுதான் இப்போ நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டைக்கு நம்ம மருதாணியை கலக்கிறதுக்கு இரும்பு கடாய் தாங்க பயன்படுத்தணும். அதுதான் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்ல நம்மளுடைய ஹேருக்கு நல்ல டார்க் மெரூன் கலரை இந்த ஹேர் டை வந்து கொடுக்கும். இதை ஹேர் டையை கலந்த உடனே என்னோட கையை பார்த்தீங்கன்னா தெரியும். அது இந்த டிகாஷனோட ஹெல்ப்னால தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் கிடைச்சிச்சு. இப்போ இதில் எனக்கு தேவையான அளவு மருதாணி பவுடர் எடுக்கிறேன். மருதாணி பவுடர் மட்டும் கரெக்டாக வந்து சரியான பிராண்ட் வந்து கேட்டு வாங்குங்க. கடையில் வாங்கினாலும் சரி பண்ணாலும் நல்லா ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு நல்லா வாங்குங்க. இப்போ நான் 4 டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிகாஷனை வந்து நல்லா வந்து கலக்கி விடுங்க. பாருங்க, கை வந்து எனக்கு கலரே இல்லை. இப்போ நான் மருதாணி பொடியை கையில் கலந்த உடனே ஒரு கலர் வரும் பாருங்க. நல்ல சூப்பர். நம்ம கை வச்ச உடனே இந்த அளவுக்கு டார்க் வரும்போது ஹேர்ல 1 hour நம்ம வச்சிருந்தோம்னா எந்த அளவுக்கு டார்க் வரும் அப்படின்ட்டு பாருங்க. நல்லா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முகத்துல எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிரும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, கை காமிக்கிறேன் பாருங்க, எப்படி வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அளவுக்கு நம்மளுக்கு வந்து கையில் பிடிக்கும் போது நம்மளுடைய ஹேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டைனால நல்ல கலராக மாறுங்க. இந்த ஹேர் டை வந்து நிறைய பேர் வந்து சரியா யூஸ் பண்ண தெரியாம எனக்கு கலர் வரல, எனக்கு வந்தாலும் சரியா நிக்க மாட்டேங்குது, உடனே போயிடுது இப்படிலாம் சொல்றாங்க. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு என் கையில பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு ப்ரௌன் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் வந்து நம்மளுடைய தலையில பிடிக்கும். அவரிய போட்டோம்னால டார்க்கா பிளாக்கா ஆயிடும். இப்ப பாருங்க கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்ப நான் கையை கழுவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு கழுவுனதுக்கு எப்படி கை வந்து சிகப்பா இருக்குன்னு. இது 1 hour நம்ம தலையில இருந்தா எந்த அளவுக்கு டார்க் ப்ரௌன் ஆகும் அப்படின்றத பாத்துக்கோங்க. அந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஆகினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அவரிப்பொடியை சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா டார்க்கா ஆயிடும், நல்ல கருமையா வந்துடும். இப்ப நம்ம இதை வந்து ஒரு நாள் நைட்டு பூரா அப்படியே ஊற வச்சிடலாம். அப்பதான் இதோட ஹேர் டையோட தன்மை வந்து நல்லா மாறும். நம்மளுடைய ஹேர்ல வந்து நல்லா பிடிக்குங்க. உடனே அப்ளை பண்ணலாம், பட் நம்ம வச்சு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எஃபெக்டா இருக்கும். இப்ப மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து டிகாஷனை வந்து ஓரமா எடுத்து வச்சிடலாம். இது காலையில எஞ்சி கலக்கும் போது நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் படும். இப்ப பாருங்க, ஓபன் பண்ணியாச்சு. எவ்வளவு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க.
இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹேரில் அதை தடவும் போது இந்த ஹேர் டை வந்து நல்லா ஃபுல் எஃபெக்டிவாக 100% நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நான் தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. எல்லா இடமும் தலை பூரா அப்ளை பண்ணுங்க. இது ஹேர் க்ரோத்துக்கும் இந்த மருதாணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் டை வந்து ஹேர் டைக்காக மட்டுமே இந்த மருதாணி பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்கேல்ப் எல்லாம் தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட செய்யலாம். இப்போ பாருங்க, நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. வெள்ளை முடி எல்லாமே நல்லா வந்து டார்க் ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அவுரிப்பொடியும் நல்லா நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். அடுத்து வந்து அவுரிப்பொடியை கலந்துக்கலாம். அதுக்கு இரும்பு பாத்திரம்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லை பீங்கான் பாத்திரம் ஏதோ ஒன்று அதை எடுத்துட்டு தேவையான அளவு அவுரிப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ஹேருக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் டீ டிகாஷன் இருந்தாலும் ஊற்றலாம், இல்லைன்னா நார்மல் வாட்டர் வேணாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள் நிறைய பேர் டீ டிகாஷன் ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ நார்மல் வாட்டரே ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நார்மல் வாட்டர் ஊற்றி செய்யும் போதும் இதோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இல்லை சாதாரணமாக தண்ணி கூட ஊற்றலாம். நீங்கள் எப்படி வேணாலும் இதை மிக்ஸ் பண்ணலாங்க. ஆனால் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணிடணும். அதுதான் முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்மளுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா இந்த அவுரிப்பொடின்றதுனால முகத்துல எல்லாம் ஒழுகுச்சுன்னா முகம்லாம் கருமையாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஹேர் டே எப்பயுமே எந்த ஹேர் டே அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே முகத்தில் நல்லா தேங்காய் எண்ணெய் வந்து பூசிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பூசிட்டு அப்புறம் தலைக்கு வந்து ஹேர் டே அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து முகத்தில் வந்து வலிஞ்சாலுமே அது முகத்தில் ஒட்டாது. ஸோ முகம் வந்து கருமையாகாது. பாருங்கள், எனக்கு தேவையான அளவு நான் கன்சிஸ்டன்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா கிளவுஸ் போட்டுக்கிட்டு அவுரிப்பொடியா பண்ணுங்க. ஏன்னா கையில வந்து அப்படி கருப்பு கருப்பா ஒட்டிரும். நிறைய வாட்டி சோப்பு போட்டா மட்டும்தான் இது போகும். சில டைம் போகவே போகாது. அந்த அளவுக்கு கையில வந்து கருமை பிடிச்சிரும். ஸோ இப்போ பாருங்க, ஹேர்ல அப்ளை பண்றேன். இதை அப்ளை பண்ணிட்டு 1 hour அப்படியே விட்டுடுங்க. 1 hour கழிச்சு நம்ம நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து சீப்பு வச்சு நல்லா வாகு எடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேர்ல இருந்து வர முடிகள் எல்லாம் கூட நீங்க வந்து அந்த அவுரிப்பொடியை வந்து அப்ளை பண்ணலாம். எல்லா இடமுமே நல்லா வந்து டார்க்கா பிளாக் ஆயிடும். இந்த டார்க் மெரூனும் இப்ப நம்ம போடுற அவுரிப்பொடி வந்து கரும் ப்ளூல மாறும். ரெண்டுமே வந்து காம்பினேஷன் சேரும்போது உங்களுக்கு வந்து நல்ல டார்க் பிளாக் நம்மளுக்கு கிடைக்குது. நிறைய பேர் வந்து இதை அப்ளை பண்ண தெரியாம தான் எனக்கு வந்து சரியா வந்து ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன விதத்துல கரெக்டா வந்து பாருங்க, சீப்பை வச்சு நல்லா வந்து எல்லா இடம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். இது 6 மாசத்துக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ஜென்ஸ் வந்து அடிக்கடி தலை குளிப்பாங்க. லேடிஸ் வந்து வாரத்துல 2 நாள் இப்படிதான் தலை குளிப்போம் இல்லையா? அதனால் 6 மாதம் ஆனாலுமே லேடிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருமை இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஹேர் டே வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் இந்த முறையில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.